வணக்கம் மக்களே! நான் கார்த்திகா. என்னோட சேனல் த வாண்டட் பாண்டருக்கு உங்கள வரவேற்கிறேன். இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போதே, ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோ வீடியோ போட்டு ஸ்டார்ட் பண்ணலான்னு தோணுச்சு. ஏன்னா, நம்ம வீடியோஸ் யாராவது பார்க்குறாங்கன்னா, நம்மள பத்தி யாருன்னே தெரியாம அவங்க வீடியோஸ் பார்ப்பாங்கல்ல. பட் இதே ஒரு இன்ட்ரோ வீடியோ போட்டிருந்தோம் அப்டின்னா, கொஞ்சம் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்டிங்கிற மாரி தோணுச்சு. ஆனா, ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோஸ்லாம் யாராவது பார்ப்பாங்களான்னே தெரியல. இதுல எதுக்கு இன்ட்ரோ வீடியோலாம் போட்டுக்கிட்டு அப்டிங்கிற மாரி தோணுனதுனால, நான் அப்புறம் போடவே இல்ல. சும்மா ரேண்டமா வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனா, இப்போ ஆல்மோஸ்ட் 9000 பீப்பிள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க சேனலுக்கு. அண்ட் கமெண்ட்ஸ்ல கூட கிச்சுக்கூன்னு ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, உங்கள பத்தி சொல்லுங்கன்னு சொல்ட்டு. சரி ஓகே, இப்போவாது நம்மளோட இன்ட்ரோ வீடியோ போடலாமே அப்படின்ற மாரி தோணுச்சு. ஸோ என்னோட நேம் கார்த்திகா. நான் எல்லா லாங் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போதுமே என்னோட நேம் சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். ஸோ நோட் பண்ணியிருக்க சான்சஸ் இருக்கு. அண்ட் என்னோட நேட்டிவ் திருநெல்வேலி. நான் வந்து ஜப்பானுக்கு டிசம்பர் 2024ல தான் வந்தேன். ஸோ நான் ஜப்பான் வந்து கிட்டத்தட்ட 7 மந்த்ஸ் கிட்ட தான் ஆகுது. நான் இதுக்கு முன்னாடி வந்து சென்னையில தான் வொர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 7 இயர்ஸா. காலேஜ் முடிச்சுட்டு இன்ஜினியரிங் முடிச்சேன் 2017ல. முடிச்சுட்டு சென்னையில தான் வொர்க் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம். நவம்பர் 2024ல மேரேஜ் ஆச்சு. டிசம்பர் 2024ல நான் ஜப்பானுக்கு வந்தேன். என்னோட ஹஸ்பண்ட் நேம் கணேஷ். நான் நெறைய ஷார்ட்ஸ் வீடியோல அவரோட நேம் மென்ஷன் பண்ணியிருந்திருப்பேன். அவன் இங்க தான் வொர்க் பண்றான். பிஃபோர் மேரேஜ் ஒரு 2 இயர்ஸ் கிட்ட இங்க தான் இருந்தான். ஆனா கன்டினியூஸா இருக்கல. ஆன் அண்ட் ஆஃப்பா இருந்தான். அவனோட கம்பெனி வந்து இந்தியன் கம்பெனி தான். சென்னையில தான் இருக்கு. ஆனா அவங்களுக்கு வந்து நெறைய கண்ட்ரீஸ்ல பிரான்ச்சஸ் இருக்கு. அதே மாரி ஜப்பான்லயும் இருக்கு. அண்ட் இவன் வொர்க் பண்ற ப்ராஜெக்ட் ஜப்பான் ப்ராஜெக்ட்ன்றனால, இவன் ஒரு ஆன் அண்ட் ஆஃப்பா 2 மந்த்ஸ் இங்க, 2 மந்த்ஸ் அங்க அப்படின்னு மாறி மாறி இருந்துட்டு இருந்தான். இப்போ வந்து ஆஃப்டர் மேரேஜ் கன்டினியூஸா ஒரு 3 இயர்ஸ் இருக்கிறேன் அப்படிங்கிற மாரி ஒரு கமிட்மெண்ட் ஆஃபீஸ்ல குடுத்துருக்கறனால, நாங்க இப்ப ஜப்பான்ல இருக்கோம். ஸோ எங்களோடது வந்து ஷார்ட் டெர்ம் கமிட்மெண்ட் தான். ஒரு 2, 3 இயர்ஸ் இங்க இருக்கலாங்கிற மாரி தான். லாங் டெர்மா அது மாறுதா என்னங்கிறது ஃபியூச்சர்ல தான் தெரியும். ஸோ இப்போதைக்கு ஒரு ஷார்ட் டெர்ம்க்கு தான் வந்திருக்கோம். எங்க 2 பேருக்குமே ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் தெரியாது. கணேஷ் வந்து ஆஃபீஸ்ல நெறைய மீட்டிங்ஸ்லாம் அட்டெண்ட் பண்றனால, அவங்க கூட வொர்க் பண்றது எல்லாருமே ஜாப்பனீஸ் தான். ஸோ அவங்க எல்லாரும் பேசுறதெல்லாம் கன்டினியூஸா கேட்கும்போது ஆப்வியஸ்லி நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கும். அந்த மாரி அவனுக்கு ஜாப்பனீஸ் கொஞ்சம் தெரியும். அண்ட் புரிஞ்சுக்க முடியும். லைட்டா அவனுக்கு பேசவும் தெரியும். ஆனா எனக்கு வந்து சுத்தமா ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் தெரியவே தெரியாது. எனக்கு ஜப்பான் பத்தியுமே எதுவுமே தெரியாது. நான் இதுக்கு முன்னாடி ஜப்பான் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட மத்த கண்ட்ரீஸ் பத்திலாம் நான் பார்ப்பேன், வீடியோஸ்லாம் பார்ப்பேன். ஆனா ஜப்பான் பத்தி நான் பார்த்ததே கிடையாது. ஈவன் அனிமேஸ் கூட பார்க்க மாட்டேன். அதனால எனக்கு ஜப்பான் பத்தி சுத்தமா ஐடியாவே கிடையாது. நான் இங்க வந்து தான் நியூவா எல்லாமே கத்துக்கிறேன். ஜப்பான் எப்படி இருக்கு? இங்க உள்ள கல்ச்சர் எப்படி இருக்குங்கிறது எல்லாமே கத்துக்கிறேன். அண்ட் லாங்குவேஜுமே இப்ப தான் நான் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு நான் வொர்க் எதுவுமே போல. நான் வீட்ல சும்மா தான் இருக்கேன். அண்ட் இப்போதைக்கு இவ்வளோதான் என்ன பத்தி சொல்றதுக்கு இருக்கு. வேற எதுவும் இல்ல. இங்க இருக்கிற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் பத்தி சில பேர் கமெண்ட்ஸ்ல கேட்குறீங்க. ஆனா, நான் உங்களுக்குலாம் ப்ராப்பரா ரெஸ்பான்ஸே பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா, எனக்கே அத பத்தின ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன் தெரியாது. ஆனா, ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியும்னா, ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் வந்து மஸ்ட்டா தெரிஞ்சிருக்கணும்னு நெறைய கம்பெனிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நீங்க ஒரு பிரைவேட் கம்பெனில போய் வொர்க் பண்ண போறீங்க அப்டின்னா, அவங்க வந்து பிசினஸ் லெவல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதாவது ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்ல N2 லெவல் சர்டிஃபிகேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னு மட்டும் நான் கேள்விப்பட்டுருக்கேன். நீங்க இப்ப இந்தியால ஒரு கம்பெனில வொர்க் பண்றீங்க. அவங்க உங்கள ஜப்பான் அனுப்புறாங்கன்னா, அது வேற. பட் நீங்க இங்க ஜாப்பனீஸ் கம்பெனிலயோ, ஆர் இங்க கம்ப்ளீட்டா இருக்கிற ஒரு கம்பெனில வந்து நீங்க வொர்க் நீங்களே உங்க செல்ஃபா தேட போறீங்க அப்படிங்கிற மாரி சிச்சுவேஷன்ல லாங்குவேஜ் எனக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நெனைக்கிறேன். அண்ட் நீங்க LinkedInல நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் ட்ரை பண்ணலாம். அங்க சான்சஸ் இருக்கு. அண்ட் ஏஜென்சிஸ் ஏதாவது இருக்கான்னு நீங்க கூகுள் பண்ணி பாருங்க. பிகாஸ் எனக்கு அவ்வளவா தெரியல. பட் N2 லெவல் லாங்குவேஜ் வேணும் பிசினஸ்க்கு அப்படிங்கிறது மட்டும் எனக்கு ஓரளவு கொஞ்சம் ஐடியா இருக்கு. என்னோட ஸ்கின் ட்ரீட்மெண்ட் பத்தியும் சில பேர் கமெண்ட்ஸ்ல கேட்குறீங்க. உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இருக்கு. என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்குறீங்க? அப்படின்ற மாரிலாம் கேட்குறீங்க. பட் எனக்கு வந்து எந்த ட்ரீட்மெண்ட்டும் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகாததுனால, நான் யாருக்குமே கமெண்ட்ஸ்ல எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே ரெக்கமெண்ட் பண்ணல. பிகாஸ் எனக்கே ஒர்க் ஆகலங்கும்போது, நான் உங்களுக்கு ஆப்வியஸ்லி ரெக்கமெண்ட் பண்ண முடியாது இல்லையா? ஆனா இத நெனச்சு டிப்ரஷன்ல இருக்கேன் அப்படின்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்றீங்க. பட் டிப்ரஷனுக்கு போற அளவுக்கு இது ஒரு விஷயமே கிடையாது. உலகத்துல எவ்வளவோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது, இது ஒரு விஷயமே கிடையாதுங்கிறத நீங்க தான் ஃபர்ஸ்ட்டு உங்க மைண்ட்ல நல்லா ஏத்திக்கணும். அப்பதான் நீங்க சுத்தி இருக்கிற என்விரான்மென்ட்ட ஹேண்டில் பண்ண முடியும். கண்டிப்பா சுத்தி இருக்கிறவங்க நெகட்டிவா பேச தான் செய்வாங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த என்விரான்மென்ட் விட்டு வெளிய வந்துருங்க. அப்படி ஒருத்தங்க பேசுறாங்க அப்படின்னா, அந்த அளவுக்கு மெச்சூரிட்டியே இல்லாத ஒரு பெர்சன் தான் அவங்க அப்படிங்கிறது தான் மீனிங். ஸோ அப்படி ஒருத்தவங்க கூட இருந்தீங்க அப்படின்னா, உங்க லைஃப் இந்த மாரி டிப்ரஷனுக்குள்ள தான் போயிட்டுருக்கும். ஸோ அதுலேருந்து வெளிய வந்து உங்க லைஃப்ப நல்லா என்ஜாய் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏன்னா சில விஷயம்லாம் சில ஏஜ்ல மட்டும் தான் பண்ண முடியும். சில டைம்ல மட்டும் தான் பண்ண முடியும். அப்ப மிஸ் பண்ணிட்டு லேட்டரா உட்காந்து, ஐயோ! எல்லாத்தையுமே மிஸ் பண்ணிட்டேனே! அப்படின்லாம் ஃபீல் பண்றதுல ஒரு யூஸும் கிடையாது. எனக்கு ஸ்கூல் டைம்ல இருந்தே இந்த பிரச்சனை இருக்கு. இத பிரச்சனைன்னு கூட சொல்ல முடியாது. இது ஒரு டெஃபிஷியன்சி அவ்வளோதான். எனக்கு ஸ்கூல் டைம்ல இருந்தே இருக்கு. ஆனா, நான் வந்து எந்த இடத்துலயுமே எனக்கு புடிச்ச விஷயங்கள விட்டுக் குடுத்ததே கிடையாது. என்னையுமே நெறைய பேர் புல்லி பண்ணியிருக்காங்க. ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ்ன்னு ஏகப்பட்ட இடத்துல நான் வந்து இந்த மாரி என்ன காதுபட என்ன கலாய்க்கிறதெல்லாம் நான் கேட்டுருக்கேன். பட் என்னதான் அப்படி கேட்டுக்கிட்டாலும், நான் ஒரு சைடு ஃபீல் பண்ணுவேன் தான். ஆனா, எனக்கு புடிச்ச விஷயத்த நான் எதையுமே விட்டுக் குடுத்ததே கிடையாது. நான் எல்லா இடத்துலயுமே என்னோட பார்ட்டிசிபேஷன் இருக்கணும்னு நெனைப்பேன். எனக்கு புடிச்ச விஷயம் நான் எந்த இடத்துலயுமே விட்டுக் குடுத்ததே கிடையாது. ஸோ நீங்களும் வந்து இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு இடத்துக்கு போகறதுக்கு ஹெசிடேட் பண்றது, உங்களுக்கு புடிச்ச விஷயத்த பண்றதுக்கு ஹெசிடேட் பண்றதுக்குன்னு பண்ணவே பண்ணாதீங்க. பிகாஸ் உலகம் எங்கெங்கேயோ
போயிட்டுருக்கு. இந்த காலத்துல வந்து இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாதுங்கிற மாரி ஆயிடுச்சு. அந்த மைண்ட் செட் வந்து ஃபர்ஸ்ட்டு நமக்குள்ள தான் வரணும். ஆனா, நான் என்னால புரிஞ்சுக்க முடியுது. பிகாஸ் அந்த மைண்ட் செட் வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கு நெறைய மெச்சூரிட்டி வேணும். அதுக்கு நெறைய அடிகள் பட்டு தான் அதுக்கப்புறம் வர முடியும். நானுமே நெறைய அனுபவிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மாரி ஒரு கிளியர் மைண்ட் செட்டுக்கே நான் வந்தேன். அதனால எல்லாமே ஒரு டைம்ல மாறும். ஸோ இத பத்தி டிப்ரஷனுக்குலாம் போகறதுக்கு அவசியமே கிடையாது. அது மட்டும் தான் நான் சொல்லணும். ஹோம் டூர் போட சொல்லியும் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. நான் ஆல்ரெடி இந்த வீட்டுக்கு வந்த புதுசுல எம்ப்டி ஹோம் டூர் போட்டிருக்கேன். அகைன் டீட்டெயில்டா எடுத்து ஒன்ஸ் நான் போடுறேன். உங்களுக்கு ஜப்பான்ல ஏதாவது பிளேஸஸ் பார்க்கணும் அப்டின்னா, எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா அந்த பிளேஸ் போயிட்டு வீடியோ எடுத்து போடுறேன். சில பேர்லாம் வந்து என் வீடியோஸ்ல ரெகுலரா கமெண்ட் பண்றாங்க. எனக்கு அத பார்க்கறதுக்கே ரொம்ப ஹேப்பியா இருக்கு. சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் ரீட் பண்ணிட்டு, இந்த மாரி ரெகுலரா சில பேர் கமெண்ட்ஸ் போடுறாங்கன்னு பார்க்கும்போது, அதுவெல்லாம் தாண்டி இது கொஞ்சம் ஹேப்பினஸ கிரியேட் பண்ணுது. ஸோ இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. இந்த வீடியோ அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.